வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்களோட அம்மா திரும்ப வந்துட்டாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அவங்க அம்மா ஆல்ரெடி அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க தவிர இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லலை. அவங்க அம்மா எங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்போவே கடத்தப்பட்டாருங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வரல. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நினச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அவங்கள வீட்டில் வேலைக்காரியாக வச்சு கொடுமைப்படுத்தியிருந்தாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அங்கே இருக்கிற உயர் அதிகாரிங்க அவங்க வந்து காப்பாற்றி அவங்க எந்த ஊர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மீண்டும் நம்ம இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே வந்த உடனே நம்ம மல்லியை தேடி நின்றுருக்காங்க இத்தனை நாளாக. இப்போ தான் நம்ம மல்லி கோவிலேருந்து வரும்போது திடீர்னு பார்க்குறாங்க. உடனே மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படா இவ தான் பொண்ணுன்னு தெரியும். எங்கள் பெற்றவங்களுக்கு என்ன தான் பொண்ணு வளர்ந்தாலும் அந்த பொண்ணு தெரியாத சொல்லுங்க பார்க்கலாம். அதை பார்த்தா உடனே அம்மான்னு சொல்லிட்டு இவங்களும் ஓடுறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியல. உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒரு பக்கம் அணுறாங்க. அவங்க மடியில் படுத்துன்னு ஆள்றாங்க ஒரு பக்கம். இந்த வீட்டில் எனக்கு இவ்வளோ அளவு கொடுமை இருக்குமா, நீங்கள் ஏமா என்னை விட்டு போனீங்க, நீங்கள் விட்டு போனதுனால எங்கள் வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறிடுச்சு தெரியுமா, தலையில் புரட்டி போட்டுருச்சு. வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உலகம் புரியாமல் வளர்ந்தேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை ஒரு பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நீ எதுக்கும் கவலைப்படாதமா, அதான் உன் அம்மா வந்துட்டல, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாகவும் பாசமாகவும் பணிவாகவும் பேசினிருக்காங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. எப்படியோ ஒன்றுடா குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்தது ராஜேஸ்வரிக்கு சுத்தமாக ஆகலைங்க. இவளே ஒரு எச்எஸ் ஒரு இதுக்கு ஒரு தண்டசோறு கூடையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவன் மட்டும் ஏதோ அப்படியே பிடிங்கி தள்ளிட்டுக்கிற மாதிரி ஓவராக சீன் போட்டுன்னு இருக்கா. இவளை என்றைக்கான ஒரு நாளைக்கு அடித்து ஓட போகிறாங்க. அது மட்டும் நிச்சயங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்குது. இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் வரார். விஜய் வந்ததும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசீர்வாதம் வாங்குறது அப்படி எதுவுமே இல்லைங்க. வந்தார் நார்மல் நல்லா இருங்க, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போயிடுறாரு. இதுதான் வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதே சமயத்தில் அந்த பக்கம் போயிட்டு என்னடா இது வந்தவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச முடியல, எல்லாரும் முன்னாடி ஒரு மாதிரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கு மேலே ஃபீல் பண்ணி என்னங்க பண்ணுறது, அது அப்பப்போ அந்தந்த புத்தி இருந்தால் கரெக்டாக அதை இது பண்ணியிருக்கலாம். இவருக்கு புத்தி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணால் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் கண்கூடராக பார்க்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்க. அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிறோம், அப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் கணச்சிடறான் ஒரு பக்கம். உடனே பார்க்கணுமே இது நீ பெற்ற பொண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டாலம் ஏண்டி இப்படியெல்லாம் போய் புழுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கரங்க பேச உடனே நடந்த கதை சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க நம்ம மல்லி. இதை கேட்டதான் நீ சிறந்த தாயன்றதுக்கு இதே ஒரு உதாரணம் போதும். யார் பெற்ற பொண்ணுன்னு தானே உன் பொண்ணை பார்த்து நீ வளர்க்குற பார்த்தியா, இதுதாம்மா இருக்கிறதுலே உலகத்தில் சிறந்த ஒரு பாசன்றது. உன் பாசத்துக்கு நிகர் யாருமே இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் நல்ல மனசு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் கண்கொள்ளதை பார்க்க தான் போகிறீங்க. பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் என்ஜாய் பண்ணி ஒரு பக்கம் ரசிக்க தான் போகிறீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.